என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. சிரிக்க தெரிந்தவனே மனிதன். சிரிப்பு என்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. இது மனித இனத்திற்கு மட்டும் உண்டான தனிச்சிறப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. சிரிப்பில் தான் எத்தனை வகை. அசட்டி சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, நெய்யாண்டி சிரிப்பு, ஏளன சிரிப்பு, புன் சிரிப்பு. சிரிப்புக்கு சுவை கொடுப்பதாலே நகைச்சுவையாயிற்று. அத்தகைய நகைச்சுவையை வெளிப்படுத்தி உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள் எமது பள்ளி மழலை செல்வங்கள். அமைச்சர்களே, நான் வரும்போது நீங்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அதாவது அது வந்து நாங்கள் வருவதற்கும் நாங்கள் நடனமாடிக் கொண்டிருந்தோம். என்ன, என்னை விட்டு நடனமாடினீர்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? டேய் சிவனேசா, போடா பாட்ட. அமைச்சரே, இன்று நம் நாட்டில் ஏதேனும் செய்தி உள்ளதா? என்ன பண்ண போறோம்? அமைச்சரே, தெனாலிராமன் அரசவைக்கு வரவில்லையா? என்ன தைரியம் இந்த தெனாலிராமனுக்கு? இன்னும் வரவில்லையா? காவலாளிக்கு சென்று தெனாலிராமனை அழைத்து வா. அவன் வந்து என்ன செய்யப்படுகிறான்? ஐயோ, தெனாலிராமனை 3 வயது குழந்தை காலையில் இருந்து அழுது அனுப்பித்துக் கொண்டிருந்தால் சமாதானப்படுத்திவிட்டு வருவதாக கூறினார். என்ன தைரியம் இருந்தால் தெனாலிராமன் இப்படி சொல்லி அனுப்புவார். தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொள்ளும் தெனாலிராமனுக்கு அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? இதை என்னால் நம்ப முடியாது. இப்பொழுதே தெனாலிராமன் இங்கு வர வேண்டும். வரவில்லை என்று சொன்னால் கட்டியிருந்து வாருங்கள். வணக்கம் அண்ணா. அண்ணா அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. என்னுடைய 3 வயது குழந்தை காலையில் இருந்து அழுது கொண்டிருந்தேன். அதை நான் சமாதானப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் என் அன்பு நேரத்திற்குள் அரசு வர முடியவில்லை.
பேசாதீங்க கொஞ்ச நேரம். நானும் அவ்வாறே செய்த ஒரு கோப்பையை ஊற்றி கொடுத்தேன். கோப்பையில் இருந்த கரும்பு சாற்றை தரையில் கொட்டிவிட்டு தரையில் வரும் கரும்பு சாற்றை மீண்டும் கோப்பையில் எடுத்து சொல்லி புரிவாரம் முடித்தது. அது என்னால் எப்படி முடியும்? அது முடியாத காரியம் என்றால் சொன்னால் கேட்கவில்லை. அதனால் தான் என்னால் குறித்த நேரத்திற்குள் அரசவைக்கு வர முடியவில்லை. ஒரு குழந்தை சமாதானப்படுத்த தெரியாதவரை அரசவை புலவன் என்று சொன்னதே வெட்கமாக உள்ளது. உலகிலேயே கடினமான செயல் என்றால் அறிவிந்த குழந்தையை சமாதானப்படுத்துவதுதான். நீங்கள் எப்பொழுதாவது அறிவிந்த குழந்தையை சமாதானப்படுத்துவீர்களா? அன்னையே கேள்வி கேட்கிறாயா? என்ன ஒரு ஆணவம் உனக்கு? சரி மன்னா, நான் குழந்தையாக மாறியேன். என்னை சிரிக்க வையுங்கள் பார்ப்போம். எனக்கே சவாலா? பார்க்கலாம். ஆஹா, ஓ, அருமை அருமை. உனக்கு என்ன வேணும் சொல்லுடா ராஜா. பழம் தரட்டுமா? பால் கொண்டு வர சொல்லட்டுமா? எனக்கு இது வேண்டாம். அலாதரா சமைச்சுட்டி. வேற என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு பானை வேண்டும். சரி, பானை தானே, கொண்டு வர சொல்கிறேன். காவலாளி, நீ சென்று ஒரு பானையை கொண்டு வா. அப்படியே இருக்குங்க. பானையை வைத்து விளையாட போகிறாயா? இல்லை மன்னா, பானைக்குள் இந்த அமைச்சரை போக சொல்லுங்கள். இந்த பானைக்குள் நானா எப்படி போக முடியும்? என்னால் போக முடியாது. இல்லை, போகத்தான் வேண்டும். மன்னா, என்னை காப்பாற்று. அது எப்படி போக முடியும்? ஏன் சத்தமாக அழுகிறாய்? வேற என்ன வேணும் உனக்கு? நான் குழந்தையை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேன். உனக்கு தூக்கமா? ஆஹா, ஓ, அருமை அருமை. அட, நிறுத்துங்கடா, அழகேடா. நான் குழந்தையை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேன். நீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். அது போய் எலிக்கிட்ட கேளுங்களா? அடே, அறிவு கேட்ட மங்கனி அமைச்சர்களே, குழந்தையின் அழுகையை நிறுத்துங்கடா. நான் அழுகும் குழந்தையை பிடித்து வைக்கிறேன் பாருங்கள். அங்கே பார், ஒரு பாம்பு பறக்கிறது. முட்டாள் பாவலரே, பாம்பை நாம் பறக்கத்தான் செய்யணும். அங்க உட்கார்ந்து இருக்காங்களே பிரின்சிபல், அவங்க கிட்ட கேளுங்களா? தரையில் எப்படியா நீச்சல் அடிக்க முடியும்? முட்டாள் பாவலரே. வைத்து விளையாடுகிறாயா? ஓட அமைச்சரே, நான் சிரிக்க மாட்டேன். போதுமடா உங்கள் அறிவு கேட்ட ஆலோசனை. வேற என்ன வேணும் உனக்கு? நான் உன்னை பாட்டு பாடி சிரிக்க வைக்கிறேன் பார். உட்காரு, மேலே உட்காரு. சரி, சொக்கர் வச்சுக்கோ. ஏய் சிவனேசா, குழந்தையின் அழுகையை இந்த தாலாட்டு பாட்டு போடுனா என்ன பாட்டு? விட்டு கை விட்டுரு. வேறு பாட்டு போடுங்கய்யா. பாரு. டான்ஸ் எப்படிங்க? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு,
கத்திரிக்காய் எட்டி பறிக்க அழுதுடுச்சு. மாமா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. செல்லக்குட்டியே உள்ள போச்சு. கத்திரிக்காய் உள்ள போச்சு. கத்திரிக்காய் எட்டி பறிக்க அழுதுடுச்சு. மாமா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. பாருங்க நான் உனக்கு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டாங்களா, அதை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. லூசு மண்ணா, நீ குழந்தையா இருக்கும்போதே தூக்கிட்டு போயிடுச்சு. இன்னும் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதுவும் வேணாமா? வேற என்ன செய்வது அமைச்சரே? சரி, போய் கொண்டு வா. ஐ, செல்போனா? நான் செல்ஃபி எடுத்தேனே. செல்போனை பார்த்ததும் இவ்வளவு ஆனந்தமா? எப்படியோ குழந்தையின் அழுகை நிறுத்திவிட்டோம். ஆனால் இது நல்ல பழக்கம் அல்ல. ஆமண்ணா. தெனாலிராமா, நம் நாட்டில் செல்போனால் சீரழிவு அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன். அண்ணா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் நம் நாட்டில் வரலாற்றுகள். இவர்கள் பெற்றோர் தங்களது செல்போனை குழந்தையிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலை உடையவர்கள். எனவே பெற்றோர்கள் அதிக நேரம் தொலைக்காட்சியிலும் கைபேசியிலும் நேரத்தை செலவழிக்கின்றனர். தங்களது குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடுவதும் உண்பதும் பேசுவதற்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும். இந்த சூழ் ஒரு மணி நேரமாவது போனில் விளையாடுவதற்கு 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இந்த சூழலில் போனில்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஷ் சபாஷ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல, நம் நாட்டு மக்கள் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய். நம் நாட்டில் உள்ள அனைவரும் தெனாலிராமன் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்களா? அடிக்கிற அடியில தாரதப்பட்டு கிளிய வேண்டாமா? ஓ கிளப்புங்க. பல செல்களால் ஆன இந்த உடலை ஒரு செல் அவ்வளவு எளிதாய் கட்டுப்படுத்தி விடுகிறது. கைபேசியிலும் தொலைக்காட்சியிலும் தொலைந்து போகும் நேரத்தை குடும்பத்தோடு செலவிட்டால் ஒவ்வொரு வீடும் சொர்க்கமாகும். கைகளை விலங்காக்கி கண்களை கைது செய்யும் மாயக்கண்ணாடி செல்வே. அளவாய் பேசுவோம், மதிவாய் வாழ்வோம். நன்றி.